அரசின் முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் விரிவாக்கம் செய்யப்பட்டு வரும் கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக தடை செய்ய கோரி இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் மோகன் மனு அளித்தார். ராணிப்பேட்டையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் மோகன் மனு அளித்தார். இதில் வாலாஜாபேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உரிய அனுமதியின்றி விரிவாக்கம் செய்யப்பட்டு வரும் கட்டிடத்தில் தீயணைப்பு துறையினர் தடையில்லா சான்று, கட்டிட விரிவாக்க பணிக்கான அனுமதி, டிடிசிபி தடையில்லா சான்று மற்றும் அரசின் துறைகளில் உரிய அனுமதி பெறாமல் கட்டிட வேலை நடைபெற்று வருவதாக புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இது தொடர்பாக பலமுறை நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மனுவினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சி மைய பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாடி கட்டடம் அரசாங்க அனுமதி இல்லாமல், தீயணைப்புத்துறை அனுமதி இல்லாமல் அவங்க கட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த அரசு பள்ளியில மாணவிகள் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் காலை மாலை வந்து செல்வதற்கு மிகவும் இக்கட்டான ஒரு இட வசதி இல்லாதனால் பெரிய விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விபத்து நடைபெறாமல் இருப்பதற்காக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கி மாணவிகளுக்கு பாதுகாப்புடன் சென்று வருகிறார்கள். தற்சமயம் பார்க்கிங் வசதி இல்லாமலும் இந்த குமரன் டெக்ஸ்டைல்ஸ் வருகின்ற 25ஆம் தேதி திறப்பு விழா என தகவல் வந்திருக்கிறது. அப்படி திறந்தால், பார்க்கிங் வசதி இல்லாமல் அந்த கடையை திறந்தால் ரோட்டிலே வருகின்ற வாடிக்கையாளர்கள் வண்டியை விட்டு சென்று விடுவார்கள்.